நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ஆஞ்சநேயரை வச்சு எப்படி கட்டு உடைப்பது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏவல் பில்லி சூன்யத்தை எப்படி நீக்குவது, அதற்குண்டான மந்திரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு நாம் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, அதுக்கு ஒரு ஆஞ்சநேயருக்குள்ளே அஞ்சனம் ரெடி பண்ணணும். அதற்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு கருந்துளசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், அப்புறம் செந்தூரம், அப்புறம் பசு நெய். இந்த 4 பொருட்களையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை என்றைக்கு எடுக்கணும்னா மூல நட்சத்திரம் வர அன்னைக்கு எடுக்கணும். அதுவும் அமாவாசையோட கூடின மூல நட்சத்திரம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வர மூல நட்சத்திரம், அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் இந்த மூலிகை எடுத்திங்கன்னா காப்பு கட்டி எடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்து அஞ்சனம் அரைச்சி வச்சுக்கணும். அஞ்சனக்கல்லில் போட்டு கொஞ்சம் அஞ்சனக்கல்லும் சேர்த்து அந்த அஞ்சனம் அரைக்கிற கல்லில் வச்சு அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சி நெத்தியில் வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் இந்த மந்திரம் ஜபிக்கணும். இந்த மந்திரத்துக்கு முதல்ல சித்தி பண்ணி வைக்கணும். அதற்கு நீங்கள் முதல்ல ஒரு 1008 உரு அன்றைக்கே முடிஞ்சால் அன்றைக்கி மைய அரைக்கிற அன்றைக்கே நைட்டு இந்த 1008 உருவும் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே வேலை செய்யும். அஞ்சனம் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஆஞ்சநேயர் வந்து இறங்குவார். சரிங்களா? அஞ்சனம் எப்படி நீங்கள் நல்லா அரைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் வந்து இறங்குறது. சரிங்களா? அதுக்கு நம்ம சில படையல்களை அவருக்கு போடணும். அவருக்கு பிடித்தமான சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் படையலாக போட்டிங்கன்னா நல்லா வேலை நடக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா வடை மாலை, அப்புறம் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை, கற்கண்டு, பால் பாயசம், இளநீர், நெய், வெண்ணெய், லட்டு, அவல், பொரிகடலை, வாழைப்பழம், கொய்யாப்பழம், நாவல் பழம், இலந்த பழம், முறுக்கு, கடலை மிட்டாய், தேங்காய், பானகம் மற்றும் சில இனிப்பு வகைகள், அதான் ஏதாவது பால்கோவா, அந்த மாதிரியான இனிப்பு வகைகளும் வச்சு நீங்கள் இது பண்ணலாம். இதில் எல்லாமே வைக்கணும்னு இல்லை, டெய்லி ஒவ்வொரு இது வச்சு நீங்கள் வழிபட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் வழிபட்டு வரப்போ உங்களுக்கு இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடஞ்சி போகும். அதே மாதிரி ஏவல் பில்லி சூனியம் இருந்தாலும் அதுவும் அப்படியே ஒழிஞ்சு போயிடும். இந்த மந்திரம் மட்டுமே ஜபிச்சுட்டு வந்தால் போதும். டெய்லி ஒரு 108 உரு கொடுத்தா போதும். முதல்ல ஒரு 1008 உரு அந்த அஞ்சனம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நெத்தியில் போட்டுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு வரப்போ உங்களுக்கு இருக்க கட்டுகள் தன்னாலே விலகி போயிடும். யாராவது எதுவும் பண்ணணும்னு நினச்சா கூட முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சிருவார். நீங்கள் அதிலேருந்து எப்படி தப்பிக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருவார். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து மறைஞ்சிருக்க எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். இந்த மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக 108 உரு டெய்லியும் காலையில் எழும்பின உடனே நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கனாலே போதும். மாந்திரிகராக இருந்தாங்கன்னா இதை வந்து ஒரு விபூதியில் நம்ம ஜபிச்சு வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு தேங்காயில் பிரயோகம் பண்ணலாம், இல்லை முட்டையில் பிரயோகம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு முச்சந்தியில் போயிட்டு அந்த பொருட்களை அடித்து உடச்சி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கட்டுகள்லாம் உடஞ்சி போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மாந்திரிகர் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி செய்ய முடியாது. அவங்க இந்த மந்திரத்தை மட்டும் ஜபிச்சுட்டு போனால் போதும். மாந்திரிகர்களுக்கு வேறு, உங்களுக்கு வேறு. எப்போவுமே இந்த முட்டையில் வந்து இந்த அஞ்சனத்தை கொஞ்சம் தடவிக்கணும். அந்த மாதிரி தடவிக்கிட்டு இந்த மந்திரம் ஜபிச்சு முச்சந்தியில் போயிட்டு அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது, உடச்சி விட்ட வேண்டியது. சரிங்களா? அது ஏற்கனவே நம்ம பயிற்சியில் வந்திருக்கவங்களுக்கு எப்படி அந்த உலக்கையை வச்சு எப்படி தேங்காய், முட்டை, எலுமிச்சம்பழம் எல்லாம் உடைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு உண்டான மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ மகா ஆஞ்சநேயா பவனபுத்திர ஆவேசாய ஓம் ஸ்ரீ அனுமதே பட் ஸ்வாகா. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ மகா ஆஞ்சநேயாய பவனபுத்திர ஆவேசாய ஓம் ஸ்ரீ அனுமதே பட் ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரம் மட்டும் நல்லா சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த அஞ்சனமும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சித்தி ஆகிடுவார். எப்போவுமே கூட இருப்பார். நீங்கள் பரிகாரம்னு பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வெத்தலை மாலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வடை மாலை சாத்திக்கலாம். சரிங்களா? நான் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கிற அந்த ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வந்து கோயம்புத்தூரில் பீளமேடில் இருக்கார். இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஒரு முறை நீங்கள் இந்த ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும்.
இது நீங்கள் செய்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும். மேலும் இது வெற்றி அறிய நமது சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.